ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் கூட்டமாக வாழ்ந்து வரும் விலங்குகளின் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற தலைப்பில் ஒரு கதையை பார்க்கலாம். வாங்க பிள்ளைகளே, வனத்தின் காட்டுப்பகுதியில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் காட்டின் நடுவில் சிங்கமும் குரங்கும் யானையும் ஆமை பறவையும் பிரியமாக வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்க்கை அழகாக ஓடுகிறது. விலங்குகள் சந்தோஷமாக விளையாடி தண்ணீர் உணவு கிடைக்கும் இடங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். நட்பும் அமைதியும் காட்டுப்பகுதி முழுவதும் சூழ்ந்துள்ளன. தண்ணீரின் தாகம் மற்றும் பதட்டமான சூழ்நிலை. ஒரு காலத்தில் சூரியன் கோபமாக பிரகாசிக்கத் தொடங்க அந்த வனத்திலுள்ள மலர்கள் உதிர்ந்து செடிகள் தளர்ந்து பெரும் ஆறுகளும் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் வற்றி சுருங்கி வருகின்றன. விலங்குகள் தண்ணீர் இல்லாமல் பெருந்துயரத்தில் வாடி அழிந்து வருகிறது. அம்மாதிரியான நிலை காட்டில் மேலும் பதட்டத்தை உருவாக்குகிறது. எல்லா உயிர்களையும் பசி பட்டினி வாட்டி வதைக்கிறது. விலங்குகளின் சிறிய குழுக்களில் பெரிய உணர்ச்சி கலக்கம் உண்டாகிறது. இந்த கலக்கம் சுறுசுறுப்பு கொண்ட ஒரு குரங்கின் தலைமையில் பேரெழுச்சியாக எழுந்தது. இந்த குழு வனத்தையும் வனத்தில் வாழும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் எப்பேற்பாடு பட்டாவது அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக குரங்கு தலைமை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதுவும் வனவிலங்குகளை கூட்டி ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடத்தும் தீர்மானம் எடுக்கிறது அந்த குரங்கு. புதிய நீர்மூலத்தை காண்பது அவர்களின் முதன்மை நோக்கம். அனைவரும் ஒருமித்து அதில் பங்கேற்க உறுதி கொள்கிறார்கள். குரங்கு மற்றும் சில நண்பர்கள் சிங்கம், யானை, கிளி, மான் போன்றவர்கள் வாழ்ந்து வந்த வனத்தை விட்டு வெளியேறுகின்றனர். வனப்பகுதிகள் ஆறுகள் கடந்து மலைகளை கடக்கின்றனர். வழியில் சிறிய விலங்குகளை சந்தித்து நண்பர்களாகிறார்கள். ஆபத்துகள் மற்றும் சவால்கள் பயணத்தின் போது ஒவ்வொன்றாக வருகிறது. இவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது வனத்தின் ஒரு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அதில் குரங்கு மாட்டிக்கொள்கிறது. அதிலிருந்து போராடி சக விலங்குகளின் உதவியால் அந்த நிலச்சரிவிலிருந்து குரங்கு காப்பாற்றப்படுகிறது. திடீரென அங்கு பெரும் ஆறு வெள்ளப்பெருக்காக மாறியது. விலங்குகள் அங்கு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பித்து ஓடி வருகிறார்கள். ஒரு நெருங்கிய காட்டுப்பகுதிக்குள் அவர்கள் ஆளுக்கொரு திசையில் மாட்டிக்கொண்டார்கள். அப்போது யோசித்த குரங்கு சர சர சரவென ஒரு உயர்ந்த மரத்தில் ஏறி கத்தி கூச்சலிட்டு அழைக்கிறது. திரும்பவும் குரங்கு, யானை, மான், சிங்கம், கிளி அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். விலங்குகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் உதவுகின்றனர். இப்படி ஒரு பக்கமாக விரட்டி அடித்தது இயற்கை. அப்பொழுது இறுதியாக ஒரு கிணற்றை பார்க்கிறார்கள். அதுவும் மலைகளின் நடுவே புதையல் நீர் கிணற்றை குரங்கு கண்டுபிடிக்கிறது. அதில் நீர் நிறைந்திருக்கிறது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் நீரை குடிக்கத் தொடங்குகிறார்கள். இறுதியாக அந்த கிணற்றிலிருந்து ஒரு புதையல் ஒன்றை குரங்கு கண்டெடுக்கிறது. அது ஒரு ஒளியால் மின்னும் மந்திரக்கல். அந்த கல்லை குரங்கு கையில் எடுத்தவுடன் அந்த கிணற்றிலிருந்து ஒரு எலி வந்து சொல்கிறது, நீ என்ன பிரச்சனையை போக்குவதற்காக இங்கு வந்தாயோ அந்த பிரச்சனையை இந்த மந்திரக்கல் தீர்த்து வைக்கும் என்றது. அதாவது இந்த கல் எங்கிருக்கிறதோ அந்த பகுதியில் பசி பஞ்சம் பட்டினி போன்ற கொடிய பிரச்சினை ஏற்படாது. தண்ணீர் பிரச்சினைகள் தீரும். நீர்நிலைகள் வற்றாது. புல்வெளிகள், மரம், செடி கொடிகள் நன்கு செழிக்கும். மழையும் அடிக்கடி பெய்து வறட்சியை போக்கும் என்றது எலி. விலங்கு நண்பர்கள் எலி சொன்னதை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியில் புதிய நீர்மூலத்தையும் கிடைத்த பொக்கிஷ புதையல் மந்திரக் கல்லையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு கொண்டாட்டமாக காட்டிற்கு திரும்புகிறார்கள். காட்டில் நீர்மூலங்கள் மீண்டும் புனர்பேணி பெறுகின்றன. காடுகள் மீண்டும் பசுமையடைகிறது. விலங்குகள் மகிழ்ச்சியாய் ஒற்றுமையோடு தங்களது வாழ்விடத்திற்கு திரும்புகிறார்கள். வனத்தின் விலங்குகளுக்கிடையே நட்பும் அன்பும் அதிகரிக்கிறது. மலை போல் பிரச்சினைகள் வந்தாலும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டாகும். நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.